ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு டின்னருக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்துருக்காங்க வித் சால்னா. இதுக்கு கூட வந்துட்டு ஒரு முட்டை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நைட்டெல்லாம் பரோட்டா அதிகமாக சாப்பிட விடாது. எப்பயுமே நம்ம சாப்பிட விடாது. நைட்டு வந்து டைஜஸ்டிங் வந்துட்டு ரொம்ப இருக்குது, கம்மியாக இருக்குது. அதனால் நைட்டு நம்ம பரோட்டாவே எடுக்கக்கூடாது. வேறு வழி இல்லாமல் கல்யாண வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு போக முடியாமல் போயிட்டு, அதனால தான் நைட்டு பரோட்டா சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்துட்டு சால்னா ஊற்றி அப்புறம் வந்துட்டு ஃப்ரை எக்கு முட்டை வறுவல் வறுத்து அதுக்கு கூட வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏர்லியராகவே, அதாவது 7 o'clock உள்ளே வந்து சாப்பிட்டாச்சு. முன்னாடியெல்லாம் அதிகமாக பரோட்டா, ஃப்ரைட் ரைஸு, கொத்து பரோட்டா எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இப்போ வந்துட்டு கூடுதலாக வந்து யாருமே வந்து அதை விரும்புகிறது கிடையாது. வீட்டில் என்ன டிஃபனாக இருக்கட்டும், இல்லைன்னா சாப்பாடாக இருக்கட்டும், இதுதான் வந்துட்டு அதிகமாக வந்து நாங்கள் வீட்டில் சாப்பிடுவோம். முடியாத பட்சத்துக்கு இப்படி பரோட்டா, கொத்து பரோட்டா, இல்லைன்னா வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிடியதான். அதனால் கூடுதல் பரோட்டாவை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது வந்து டைஜஸ்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி ஒரு வேளை நம்ம பரோட்டா சாப்பிட்டா கூட நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்தா தான் வந்துட்டு நம்மளுக்கு இது டைஜஸ்டிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகாது இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாப்பிட்டாலும் நைட் வந்து இந்த ஹெவி ஃபுட்டு சாப்பிடாம இருக்கிறது நல்லது. சாஃப்டான ஃபுட்டு நம்ம வந்து கொஞ்சம் சாப்பிடலாம். என்னையாவது ஒரு நாள் சாப்பிட்றதுல தப்பில்லை. அதில் டே டைம் சாப்பிட்டுட்டு நைட் வந்து ஹெவியான ஃபுட்டு சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுனாலுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் நான் தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுகிட்டே வரேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. கண்டிப்பாக எந்த மாதிரியான வீடியோக்கள் போடணும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தகுந்தபடியான வீடியோக்களை நான் போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.